ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? இனியாவுக்கும் ஆகாஷுக்கும் நல்லபடியாக சங்கீத் ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறமா விருந்தாளிகள்லாம் போன பின்னாடி குடும்பமாக உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இனியா சொல்கிறாங்க, என் மண்டபத்தில் எதுக்கு இவ்வளோ கிராண்டாக கல்யாணத்தை பண்ணுறீங்க? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கல்யாணத்தை வச்சுருக்கலாம்ல அப்படின்னுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ஆமாம், என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள்லாம் இங்கே வச்சோம். இது கடைசி கல்யாணம்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அடுத்ததாக பண்ண போகிற ஃபங்க்ஷன் நம்ம அமிர்தாவோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அமிர்தாவோட அம்மாவை பார்த்துட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் அமிர்தாவுக்கு வளைகாப்பெல்லாம் பண்ணுவோம், எங்கள் வீட்டில் தான் பண்ணுவோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பாக்கியா சொல்கிறாங்க, இதைத்தான் நான் நேற்றே சொல்லிட்டேன்ல, இன்னும் வளைகாப்புக்கு நாள் இருக்குது, அதை பற்றி இப்போ ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா குடும்பமாக சேர்ந்து டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எல்லாருமா சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. கப்புள்ஸாக சேர்ந்து ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறமா குடும்பமாக சேர்ந்து டான்ஸ் ஆடி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வர வேண்டிய சொந்தக்காரங்கள்லாம் கல்யாணத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயோவும் ராதிகாவும் வர்றாங்க. அவங்கள பார்த்துட்டு கோபி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன மயோ இவ்வளோ வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காலேஜ் போகிறா மயோ அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறாங்க. ஓ பரவாயில்லையே அப்படின்னு கோபி சொல்கிறாங்க. அப்புறமா பாக்கியாவும் வாங்க ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்புறமா ராதிகா இருந்துக்கிட்டு நீங்கள் தான் பொண்ணு பிள்ளை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வந்தே ஐஸ் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்குறாங்க. அப்புறம் வா மயோ, நல்லா இருக்கியா மயோ அப்படின்னு சொல்லி மயோவை பார்த்து பாக்கியா கேட்குறாங்க. நல்லா இருக்கா ஆண்டி அப்படின்னு மயோ சொல்கிறாங்க. அப்புறமா ராதிகா இனியாக்கிட்ட போயிட்டு இனியாவை பார்த்ததுனையும் கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ இனியா கேட்குறாங்க, வாங்க ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ராதிகா செல்வியை பார்க்குறாங்க. செல்வி கேட்குறாங்க, ராதிகா மேடம் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் வந்தேன் கலெக்டர் அம்மா அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. அப்புறமா ராதிகா சொல்கிறாங்க, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு செல்வி சொல்கிறாங்க, எல்லாரும் இதைத்தான் சொல்கிறாங்க, ஆனால் என்னால் ஒன்றும் இல்லை, என் பையன்தான் கலெக்டருக்கு படித்தேன் அப்படின்னு அதில் பாக்கியாக்காவும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா கல்யாண மேடையில் ஐயர் இருந்துக்கிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வராங்க. மாப்பிள்ளைகிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க பெரியவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி ஐயர் சொல்கிறாங்க. ஆகாஷும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்புறமா இனியாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இனியாவும் மேடைக்கு வர்றாங்க. அப்புறமா தாலி எடுத்து கொடுக்குறாங்க. ஆகாஷ்ட தாலியை கட்ட சொல்கிறாங்க. தாலியை கட்டிடுறாங்க. அப்புறம் குங்குமம் வைக்க சொல்கிறாங்க. அப்புறமா குங்குமமும் வச்சு விட்றாங்க நெத்தியில். அதுக்கப்புறமா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கிட்டையும் பெரியவங்ககிட்டையெல்லாம் ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. அப்புறமா எல்லாத்துக்காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறமா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அப்போ ஆகாஷ் இனியாவை கூட்டி விடுறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியா. அப்போ ராதிகா சொல்கிறாங்க, இனியா இனியோட வாழ்க்கை என்னை ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு பாக்கியா கிட்ட ராதிகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா செல்வி சொல்கிறாங்க, இனியா பாப்பா நல்லா சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறமா இனியாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஆலாத்தி எடுத்து வீட்டுக்கு அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா செல்வி சொல்கிறாங்க, சரி இன்னும் நம்ம எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இப்போயே வா அப்படின்னு. ஆமாம்மா, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சால் கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜெனி சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி கூட்டிகிட்டு போகணும் தானே, அப்போ நான்லாம் கல்யாணம் முடிஞ்சு இங்கே தானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்புறமா சரின்ட்டு அப்புறமா செல்வி சொல்கிறாங்க, இனியா பாப்பாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், இனியா பாப்பா இது வரைக்கும் உங்கள் பொண்ணு, இனிமேல் அவள் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க செல்வி. அப்புறமா சரி எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கோபி சொல்கிறாங்க, இனியாவை யாரை விட போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஜெனியும் செலியனும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிட்டு அப்படியே நாங்களும் கிளம்புறோம் டாடி, எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் இப்போயே கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அங்கே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.
எழிலும் நாங்களும் அப்படியே கிளம்புறோம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்ப சோகமாக இருக்காங்க. இல்லை பாட்டி வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எழில் நாங்கள் அடிக்கடி வந்துட்டு போவோம் பாட்டி, நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரின்ட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அப்புறமா எல்லாரும் ஆகாஷ்கிட்ட எங்கள் இனியாவை நல்லா பார்த்துக்கங்க ஆகாஷ் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆகாஷ். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்.